ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாமா. நம்ம பருப்பு எப்பவுமே ஊற வச்சு சமைப்போம் இல்லை, பட் ஊற வைக்க மறந்துட்டாலோ இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்து டக்குன்னு சமைக்கணும், ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் போல் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுடுதண்ணி வைக்க போகிறோம். ஸோ சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க வச்சு ஊற்றிடக்கூடாது. வாமா நம்ம கை தொட்டு பார்த்தா பொறுக்கிற சூடில் இருந்தால் போதுமானது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஊறி வந்துடும். கொதிக்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு பாதி இதிலே வெந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து வாமான சூட்டில் இருக்க தண்ணியாக வந்து அதில் ஊற்றி நம்ம ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்து விசில் விட்டால் ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா வந்து வெந்து போயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், 5 minutes நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. எல்லா பருப்புமே நல்லா ஈக்குவலாக வெந்துருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.